ஐமாய் போச்சா? ஐமாய் போச்சே. என்னம்மா உங்க அம்மா வீட்டுக்கு போய் 10 நாள் தங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல கிளம்பி வந்துட்டேன். அந்த கொடுமை வேற ஏன் கேக்குறீங்க? எங்க அம்மா வீட்டுக்கு ஆசாசையா போனா எங்க அம்மா அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யும் சொல்லி எல்லா வேலையும் ஏன் தலைமையில கட்டுது. நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் என்னைய உட்கார வச்சு எல்லா வேலையும் நீங்க பாப்பீங்க. என்னைய ராணி மாதிரி பாத்துக்கிட்டீங்க. என்ன ராணி மாதிரி பாத்துக்க நீங்க இருக்கீங்களா? நான் அங்கேயே போய் கஷ்டப்படணும். அதனாலதான் வந்துட்டேன். நான் டென்ஷனா இருக்கிற ஒரு டீ எடுத்துருவாங்க. என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி. காஃபியா டீயா? காஃபி. சுகர்? கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? நான் எவ்வளோ சுகர் ஆட் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா? போ. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? சொல்லுங்க, எத்தனை வருஷம் ஆகுது? இந்த வண்டி சாவி மட்டும் எங்க வச்சாலும் தேடுற மாதிரியே இருக்கு. தேட வேண்டியதா இருக்கு. உடனே எடுத்துரு, சரியா? பிரிச்சு பேசுறியா? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. கடைசியா சொல்றேன், என்கிட்ட சண்டை போட்டதுக்கு நீங்களே வந்து என்கிட்ட பேசிருங்க. நான் 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க என்கிட்ட பேசல, நான் பாட்டு கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். நல்ல சான்ஸ்ரா. நம்ம பேசினா தானே அவள் இங்கே இருப்பா. என்ன சொன்னாலும் பேசவே கூடாது. நம்ம வீட்டை பற்றி அவள் என்ன சொன்னாலும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கோவப்படாதரா. பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இரு. அவளை வீட்டை விட்டு துரத்துறதா நம்ம நோக்கமே. என்னடி ஏன் லேட் பண்ணுற? 1. எதுக்கு மெதுவாக என்ற ஸ்பீடாக என்ன வேண்டியதானே? 2. என்னடி என்ன ஏன் அமைதியாக இருக்க? என்ன 3. சாதிக்க போன மாறா? அமைதியாக இரு, அமைதியாக இரு. 4. இன்னும் கொஞ்சம்தான். 7. 7ஆ? எவன் இவளுக்கு கணக்கு சொல்லி கொடுத்தேன்? 8. ஏய், இடையில 5 6 எங்கடி போச்சு? அப்பா, நீங்க பேசிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நல்ல வேலை பேசிட்டீங்க. பொழைச்சு போங்க, இங்கேயே இருக்கேன். மேடம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இங்கே இருக்க வேண்டாம். உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போவே கிளம்புறேன். என்கிட்ட வாங்கின நகையெல்லாம் நீ அடகு வச்சிருக்கல, அதெல்லாம் திருப்பி கொடு, நான் இப்போவே கிளம்புறேன். சரி விட்ரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர சகஜம்தான். அதுக்காக உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் நல்லா சரியாயிருமா? ஹைத்ரி, என்ன ஆஃபீஸ் எல்லாம் டூருக்கு போகிறாங்க. டூர் தானே, போட்டோம். உனக்கு என்ன பிரச்சனை? நானும் போகிறேன். நீயும் போறியா? எத்தனை பேர் போறாங்க? 8 பேர் போகிறோம். 8 பேரா? லேடிஸ் எத்தனை பேரு? 7 பேர். உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் அண்ணன், உங்கள் அண்ணி, குழந்தைங்கள்லாம் வர்றாங்களாம். எதுவும் வாங்கணுமா? அவங்க வீட்ல இருந்து யாராவது வந்தா மட்டும் அதை வாங்கு, இதை வாங்கு, அதை செய், இதை செய்யணும் உயிரை வாங்குறாருல. இன்னைக்கு மாட்டினாரு. ஆமாங்க, ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கிக்கோங்க. மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணிக்கு முட்டை மட்டும் தான் தருவாங்க. 65 சேர்த்து சொன்னாதான் நல்லா இருக்கும். ஆடு அதுவா வந்து மாட்டுது. ஆமாங்க, 65 சொல்லிருங்க, 2 கிலோ. அப்படியே ஃபிஷ் ஃப்ரையும் சொல்லிருங்க. ஏங்க குழந்தைங்கலாம் பிரியாணி சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு சிக்கன் நூடுல்ஸ் சொல்லிடுறீங்களா? குழந்தைங்கன்னு சொல்ற, ஐஸ்கிரீம் வேண்டாமா? ஆமாங்க ஐஸ்கிரீமும் சொல்லிருங்க. சரி மச்சான், கேட்டுச்சா? வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. எந்த மச்சான்? எந்த மச்சானா? உங்க அண்ணன் தாண்டி. எங்க அண்ணனா? அவன் தாண்டி வரும்போது ஏதாவது வேணுமா சொல்லுங்க, வாங்கிட்டு வர்றேன். நீங்க ஏன் மாப்பிள்ள அலையிறீங்க அப்படின்னு சொன்னான். வேற எது வாங்கணுமா சொல்லு. மச்சான் பேரு மதுரை. இவனை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஏன் தான் இவனெல்லாம் கல்யாணம் பண்ணமோ? துரத்தி லவ் பண்ணல. எனக்கு இதெல்லாம் தேவைதான். எங்க அம்மா அப்பா எவ்வளோ பையன்லாம் காமிச்சாங்க, அதெல்லாம் விட்டுட்டு இவன் தான் வேணும்னு நினைச்சேன்ல. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இனிமேட்டு இவங்கிட்ட பேசவே கூடாது. வந்தான் வச்சுக்கோ, மூஞ்சிலேயே அடிச்சிருவேன். இனிமேட்டு இவன் வந்து கெஞ்சி கேட்டாலும் நான் பேச போறதே இல்லை. ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம், வரியா? போலாங்க. ஏங்க, 1ல இருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 2. இன்னையில இருந்து 2 நாளைக்கு என்கிட்ட நீங்க பேசவே கூடாது. நீ கேட்டீங்களே, எனக்கு புரியல. இன்னொரு தடவை சொல்லு. இன்னொரு தடவை. சரி, கெஞ்சி கேக்குறீங்க, திருப்பியும் கேக்குறேன். 1ல இருந்து 100க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க.
99. என்னங்க ஏய் 99 நாள் யாரும் நீ பேசவே கூடாது போயிட்டே இரு. சூட்கேஸ் இந்தாங்க காலையில வண்டி எல்லாம் தொடச்சியா? ஆமா இது என்னடி? காக்கா ஆய் போயிடுச்சு. காக்கா ஆய் போயிடுச்சு. அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்க. ஏய் மால்ஸ் என்ன விளக்கமா ஒண்ணு குடுப்பியே எங்க இதுக்கு மட்டும் பொம்பளை வேணும். டேய் அக்கம் பக்கத்தை பார்த்து கொஞ்சம் அடக்கி வாசிடா. ஏய் இது ஏன் ஒய்ஃப்டா, நான் எங்க வச்சு வேணாலும் கிஸ் கொடுப்பேன். உனக்கு என்னடா காண்டு? வேணா நீ ஒண்ணு பொண்டாட்டி கொடுத்துக்க. என்ன சிரிப்பு? ஓஹோ கிஸ்ஸா? எப்ப நீ 4 பிள்ளை பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கப்படா நீ. இருங்க. அங்க என்ன? ஏங்க உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், உண்மையை மட்டும் தான் சொல்லணும். கேளு. நம்ம 2 பேரும் ஒரு ஃபங்க்ஷன் போறோம். அங்க 4 அழகான பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு புடவை கட்டி பூ வச்சு செம்ம ட்ரெடிஷ்னலா இருக்காங்க. ஒரு பொண்ணு சுடிதார் போட்டு செமி ட்ரெடிஷ்னலா இருக்காங்க. ஒரு பொண்ணு ஜீன்ஸ் போட்டு டி-ஷர்ட் போட்டு கூலர்ஸ் போட்டு செம ஸ்டைலிஷா இருக்காங்க. ஒரு பொண்ணு மிடி போட்டு கியூட்டா இருக்காங்க. இந்த 4 பொண்ணுங்கள்ல நீங்க எந்த பொண்ண ஃபர்ஸ்ட் பாப்பீங்க? நான் ஒன்னதான் பாப்பேன். அந்த 4 பொண்ணு இல்லம்மா, 400 பொண்ணு வந்தாலும் முதல்ல நான் ஒன்னதான் பாப்பேன். நீ இருக்கியான்னு பார்த்துட்டு இல்லைன்னா மத்த பொண்ணை பாப்பேன். எனக்கு பர்த்டே சாயந்தரம் ஆச்சு, இன்னும் அவர் எனக்கு விஷ் பண்ணவே இல்ல. ஹேர் கட் எல்லாம் பண்ணிருக்கேன், அத கூட அவர் நோட்டீஸ் பண்ணல. இன்னைக்கு இருக்கட்டும் அந்த ஆளுக்கு. என்னம்மா ஹால்ல நின்னுட்டு என்ன மேட்டர்? உட்கார வேண்டியதானே? ஹால் அடிக்க நடுத்தரல போய் நிக்கவா நானு? இல்ல நடுத்தரல போறேன். நடுத்தரல தானே விட்டுருக்கீங்க. என்னன்னு சொல்லு. இன்னைக்கு என்ன டே? டியூஸ்டேவா? அப்ப இன்னைக்கு என்ன டேனே உங்களுக்கு ஞாபகம் இல்ல? என்னன்னு சொல்லு. என்ன டே? நீ சொல்லு பாப்பா. இன்னைக்கு என்ன? எனக்கு தெரியும், எனக்கு ஸ்பெஷல் டே எனக்கு தெரியாது நினைக்கிறியா நீ? அப்ப தெரியுமா உங்களுக்கு ஸ்பெஷல்? நீ சொல்லு பாப்போம். நீ ஞாபகம் வச்சுக்க பாக்குற. நீ சொல்லு பாப்போம். எங்க சொல்லு. உன் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கனால தானே நான் கேக்குறேன். சொல்லப்பா என்ன ஸ்பெஷல் நீ சொல்லு பாப்போம். ஏங்க என் பர்த்டே எனக்கு தெரியாதா? அதான் ஏண்டா சர்ப்ரைஸே பண்ண கூடாதா உங்களுக்குலாம்? ஏன் பண்ணனும்? இதுக்கு அப்புறம் சர்ப்ரைஸ்லாம் பண்ண முடியாது. என்ன சர்ப்ரைஸ் பண்ணி? உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணி உன்னை பிடிச்ச ஒரு இடத்துக்கு கூட்டி போலாம்னு நினைச்சிருக்கேன். எங்க காலையில இருந்து இது விஷ் பண்ணாம இருந்த சர்ப்ரைஸ் எனக்கு தெரியாது. எனக்கு சர்ப்ரைஸ் தான். எனக்கு தெரியாதுங்க. என்னங்க நான் வந்து சர்ப்ரைஸ் நீங்க சொல்லணும்ல சர்ப்ரைஸ்னு எனக்கு தெரியல இல்ல. ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் நைட். அப்படியா? எங்கங்க போறோம்? எங்க கூட்டிட்டு போறீங்க? நீயே கண்டுபிடி பாப்பா. உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், நீ ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச இடம் எங்க? பார்பிக்யூ தானே. அப்போ டேபிள் புக் பண்ணிட்டீங்களா? புக் பண்ணிட்டேன். கதவு இல்லாம லாக் பண்ணிட்டு. ஹலோ பார்பிக்யூவா சார்? ஒரு டேபிள் புக் பண்ணு சார். இல்லையா சார்? புது டேபிள் வாங்கி போடுங்க சார். நான் வந்துட்டு இருக்கேன் சார். ஏங்க என்கிட்ட ஒரு 3000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தீங்கல்ல, அதை கொஞ்சம் கொடுங்களேன். கடன் கொடுத்தா இப்படித்தான் கேக்குறதா? எப்படி கேட்கணும் கூட தெரியல. இப்படி உட்காரு. இப்ப நீ தான் நானு, நான் தான் நீ. இப்ப எப்படி கேக்குறேன் பாரு. ஏண்டா அறிவு கட்டவனே, கை நீட்டி காசு வாங்கினீல, குடுக்கன்ற அறிவு வேணா? அறிவு வேணா? என்னடி லுக்கு? கடை வாங்கினா இப்படித்தான் கேட்கணும்னு சொல்றேன். என்னைய போட்டு கத்துற. ஓ அப்படியா? இப்ப நான் கேக்குறேன், உட்காருங்க. கேக்கவா? கேளு. கை நீட்டி காசு வாங்கினியே, வெக்கமால காசுங்க. அப்ப நான் அடிக்க வேண்டாமா? காசு கொடுத்துட்டு அடிப்பாங்களா? கடை வாங்கின காசு கொடுத்தாச்சுல, போ. பயப்புல பாக்கெட்டே இல்லாத சட்டையை போட்டு ஏமாத்திருச்சே. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன? ஒரே இருமலா இருக்கு. சரி என்ன பண்ணணும்? லைட்டா ரசம் மட்டும் வச்சிருங்க. ரசம் மட்டும் வச்சிரவா? சாப்பாடு ரசம் மட்டும் வச்சு சாப்பிடலாம். சரி நான் ரசம் வச்சிரேன். இல்ல வேணாம். அது மட்டும் நீங்களே பண்ணி தரீங்களா? யூடியூப் பாத்துலாம் வச்சறேன். நீ போ பாத்துறேன். நான் பாத்துறேன். நீ போ. பாத்திரம் மட்டும் நீ விளக்கி. சரி போ. வச்சாச்சு. வச்சிட்டமா? ஆமா. ஐயோ அட நாஸ்மா போன எடுவிட்ட பிள்ளை என்னைய பண்ணி வச்சிருக்க? ரசம் வச்சிருக்கேன். ரசம் வைக்கிறதுக்கு எதுக்கு இப்படி தலையெல்லாம் திருப்பி
போட்டு வச்சிருக்க கிச்சனையே. ஐயோ எல்லா டப்பாவையும் ஓபன். எதுக்கு வெந்தய டப்பா எதுக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்க? இல்ல செஃப் அப்படிதான் போட்டான். ரசத்துல எவன் வெந்தயம் போட்டான்? செஃப் ஒருத்தர் போட்டு எந்த செஃப் ஒருத்தன் இந்த சேனல்ல எல்லாம் பண்ணி இருப்பானே. அவன் போட்டு என்னைக்காவது விளங்கி இருக்கா? அவன் சேனல்ல சொன்ன மாதிரி சமைச்சு என்னைக்காவது விளங்கி இருக்கா? அவனை பார்த்து எதுக்கு வீடியோ பண்ணீங்க? சரி ரைட் விடு. நமக்கு தான் இருக்கவே இருக்கு அக்கா மெட்ராஸ் சமையல் அக்கா, அந்த அக்கா பார்த்து பண்ண வேண்டியது. சரி விடுமா. ஒரு ரசம் வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய அக்கா போறா? என்னங்க டீ எல்லாம் போட்டு யாரோ குடிச்சிருக்காங்க? நான் கலைப்பு தெரியாம இருக்க டீ போட்டு குடிச்சு. ஒரு ரசம் வைக்கிறதுக்கு உங்க களைப்பாயிருச்சு, டீ வேற போட்டு குடிச்சிருக்கீங்க. இப்ப யாரும் சட்டியை கழுவுவா? சரி டீயை போட்டியே போட்டுட்டு அந்த மண்டியை அப்படியே உள்ளே போட்டு வச்சிருக்காங்க. குப்பை தொட்டியில போட்டுருக்கலாம்ல, இல்ல டீ அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம இந்த பூச்செடிக்கு போட்டுருக்கலாம்ல. உங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டதுக்கு என் புத்திய செருப்பால அடிக்கிற போயிருங்க. இல்ல நான் ஹெல்ப் இரிட்டேட் பண்ணாதீங்க. ஹெல்ப் தான். விஷத்தை வச்சு கொன்றுவேன். வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? என்ன ஹெல்ப்? போடா வேற ஹெல்ப். போயிடுறா, உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. ஒரு ரசம் வைக்க சொன்னதுக்கு சரி ரசமாச்சு நல்லா இருக்கா? கூப்பிடாம இருக்கு. ஏங்க வெளியே கிளம்பிட்டீங்களா? போர் அடிக்குது. போர் அடிக்குதா? போய் டிவி பாரு. இவ்வளோ நேரம் டிவி தாங்க பார்த்தேன், இருந்தாலும் போர் அடிக்குதுங்க. ரொம்ப போர் அடிக்குதா? இப்போ என்ன பண்ணுற, நான் காரில் பெட்ரோல் போட்டு வந்துடுறேன். நீ ரெடியாக தானே இருக்க? ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி நான் ரெடியாக தாங்க இருக்கேன். நீங்கள் சொன்ன உடனே கிளம்பிடலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? நேர கிச்சனுக்கு போ. ஒரு நல்ல காஃபி போட்டு கொஞ்சோன்னு கேசரி ஏதாவது வடை பண்ணு. உனக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும், எனக்கும் டிஃபன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சீக்கிரம் போய் ரெடி பண்ணு. என்னங்க மேஜிக் பண்ணீங்க? போர் அடிக்கல, போரெல்லாம் பறந்து போயிருச்சு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. போர் அடிக்கல அப்போ நான் போய் டிவி பார்க்குறேன். போயிட்டு வாங்க. எப்போவுமே நைட்டியோட சுத்த வேண்டியது, இன்னைக்கு என்னடானா சுடிதாரோட இருக்கும்போதே எனக்கு தெரியும்டி ஏதோ பிளானா போடுறேன்னு. அப்படித்தான்டா பேசுவேன். கேளு, உனக்கு இது வேணும்னா நீ அங்க போய் கேளு. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா? நீ பொத்திட்டு உட்கார்ற.